எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். குறிப்பாக இப்போ ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் இந்த பலன் அந்த பலன்னு எல்லாரும் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். நாம் நம்மளோட சேனலில் நம்மளோட வாசகர்களுக்காக நம்மளும் பார்ப்போமே அலசுவோமே அப்படிங்கிற ஐடியாவில். ஆனால் இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்றவங்க சொன்னதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து பலனை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்டு. சரிங்க, இப்போ குறிப்பாக எல்லோரும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு தான் ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது, அது மாறப்போகுது இது மாறப்போகுது. காரணம் கேட்டால் சனீஸ்வரர் விடுபட்டு போகிறாரு, உங்களை விட்டுட்டு போகிறாரு. கடந்த 7 வருஷம் 6 மாதத்தெல்லாம் கடந்து எல்லாத்தையும் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதை அடிப்படையாக வச்சு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமளும் அதை மறுக்கலை. ஆனால் அதிலேருந்து இன்னும் மாறுபட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி தசாபுத்தி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்டு. இப்போ குறிப்பாக மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் வரும், திருவோண நட்சத்திரம் வரும், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதம் வரைக்கும் வரும். மகரத்தில் உத்திராடம் 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இதெல்லாம் மகர ராசிக்குள்ளே வரும். இப்போ மகர ராசியில் சூரிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சூரிய தசையை பார்ப்பாங்க. சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரன் ஸ்டார்டிங்கை பார்ப்பாங்க. அவிட்டம் செவ்வாயை பார்ப்பாங்க. இந்த 3 தான் இவங்களில் யாரோ ஒருத்தர் இதில் ஒரு கேட்டகரியில் ஒரு தசா புத்தி பார்வை தொடக்கத்தில் இருந்து வந்திருப்பாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த தசா புத்தியிலையும் இப்போ கிரக பெயர்ச்சி ஆகுதில்ல, அதையும் கூட்டி கழித்து நாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போகிற பலன். குறிப்பாக உதாரணத்துக்கு இப்போ சுமாராக ஒரு 1980, 81, 2, 3 இப்படி பிறந்திருப்பாங்கள்ல மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் உத்திராடம்னு வச்சுக்கலாமே, சூரியனில் பிறந்து இப்போ கிட்டத்தட்ட குருவோட திசையில் இருப்பாங்க. இப்போ திருவோணத்தில் பிறந்தவங்களும் அதே கேட்டகரியில் 90கள் வரைக்கும் பிறந்தவங்க என்ன திசையில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் குரு திசையில் தான் இருப்பாங்க. இப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்க கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரு திசையை தொட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? எதுக்கு இப்போ நம்ம இந்த குரு திசையே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா, குரு திசை ஒன்று தொடங்கியிருக்கும், இல்லை மத்தியத்தில் இருக்கும், இல்லை நிறைவு பெரும் தருவாயில் இருக்கும். ஆக மொத்தம் குரு திசையில் குரு புத்தியை அவங்க பார்த்துருப்பாங்க, சனி புத்தியும் பார்த்துருப்பாங்க. அடுத்து புதன், குரு திசை புதன் புத்தி, குரு திசையில் புதன் புத்தி உங்களுக்கு கோச்சார், அதாவது உங்கள் கோச்சார பலன் இது இல்லை, சுய ஜாதக பலன், தசா புத்தி பலன். மகர ராசிக்கு யாருக்கெல்லாம் குரு தசை புதன் புத்தி நடக்குதோ, புதன் புத்தி முடிஞ்ச பிற்பாடு தான் இப்போ எல்லாரும் சொல்கிற பலன் நடக்கும். ரைட்டுங்களா? இதை மெயினாக கவனத்தில் வச்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு புத்தி எப்போ மாறுதுன்னு உங்களோட சுய ஜாதகத்தில் தான் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இப்போ எல்லாம் பார்க்க கற்றுக்கிட்டாங்க, பார்க்குறாங்க, நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வகையில் குரு திசையில் புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தான் புதன் ஸ்டார்டிங்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா ஜோதிடர்களும் பேப்பர், டிவி, செல்ஃபோன், வீடியோ, காணொளி இப்படி எதில் வர்ற பலனும் உங்களுக்கு 10% தான் நடக்கும். குரு தசை புதன் புத்தி முடிய போகுது, உங்களுக்கும் மார்ச்சில் முடியுது அப்படின்னிங்கன்னா, இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது 80-90% நடக்கும். உண்மையாலுமே குரு தசை புதன் புத்தி அவ்வளோ ஃப்ளேவராக இருக்காதுங்க. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சது தான், 2 பேர்த்துக்குமே ஆகாத ஒரு பார்வைகள். அதற்கு மேலே காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6, 9, 12 இந்த கணக்குலேயும் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு தசை புதன் புத்தி ஓடுதோ அவங்களுக்கு ஜனவரி பிறந்தவுடனே எந்த மாற்றமும் நடக்காதுங்க. இதை ஓப்பனாக நம்ம பார்த்துட்டோம், சொல்கிறோம்.
இதுவே வந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மேவில் வந்து முடியுது, புதன் புத்தி முடித்து கேது வராரு, கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னிங்கன்னா, அதுவும் கேது உங்களுக்கு ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். நல்ல இடத்துல, நல்ல இடம்னா அவர் உங்களை வந்து பலவீனப்படுத்தாமல் 12ல் மறையாமல் 7ல் இல்லாமல் இருந்து எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த புத்தி வர்றப்ப இது வந்து உங்களுக்கு பொற்காலம். 25 மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயம் உங்களுக்கு பொற்காலம். சரிங்களா? அதற்கடுத்து கேது புத்தி இல்லை, நான் வந்து சுக்கிர புத்தி வந்து வரப்போகுது, எனக்கு இது முடித்து சுக்கிர புத்தி வருது, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இதே சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களோட திசா புத்தியும் இதுக்கு வந்து வழிவகை செய்யணும், அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. உங்களோட திசா புத்தி என்னன்னு நீங்கள் குறிப்பாக பார்த்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாம் சொல்லலாம். இது வந்து உங்களோட திசா புத்தி பலன் ஆங்கில புத்தாண்டு பலனோ, ராகு கேது பயிற்சி பலனோ, சனி பயிற்சி பலனோ, குரு பயிற்சி பலனோ கிடையாது. இப்போ நாம் பார்க்குறது எல்லோரும், ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறது உங்களோட திசா புத்தியும் பார்த்துக்குங்கம்பாங்க. நாம் அதனால் அதுக்குள்ளே போல் உங்கள் திசா புத்திக்குள்ளேயே நம்ம இப்போ போகிறோம். அந்த வகையில் யாருக்கெல்லாம் குரு தசை ஓடுது, இன்னொருத்தருக்கு சனி தசை ஓடலாம். சனி தசையும் நல்ல தசை தான், ஆனால் சனி தசையில் புதன் புத்தி ஓடுது அப்படிங்கும்போது தான் கவனமாக இருக்கணும். சனி தசையில் புதன் புத்தியோ குரு புத்தியோ ஓடுது அப்படின்னா அவங்க கவனமாக இருக்கணும். ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதே வந்து சந்திர புத்தி வருது, இப்போ தான் பிறந்திருக்காங்க, இப்போயே இவங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகிற, அதாவது கடந்து இப்போ பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் நல்லாயிருக்கும், சந்திரனும் நல்லாயிருக்கும். சந்திரன் மட்டும் தாயாரோட அரவணைப்பில் இருப்பாங்க, கல்வியில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இதுவே செவ்வாய் அப்படிங்கும்போது உங்களுக்கும் செவ்வாய் திசை அப்படிங்கும்போது உங்களுக்கு 1-8க்கானது நடக்கும். நீங்கள் கொஞ்சம், அதாவது இப்போ பிறந்தவங்க அதாவது செவ்வாயோட திசையோ புத்தியோ போகுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் நாம் பார்க்க வந்தது. குறிப்பாக நாம் சொன்ன மாதிரி 80களில் பிறந்தவங்களாக இருந்து அவங்களுக்கு குரு திசை ஓடுது, அதில் புத்தி வந்து புதன் புத்தினா புதன் புத்தி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுவே குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரான்னு பார்த்துக்குங்க. நல்ல இடம்னு சொல்ல வர்றது 6, 8, 12. 8, 12ல் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தாங்கன்னா பலன் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க 6, 8ல் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் உங்கள் லக்னப்படி சொல்கிறேன். ரொம்ப உங்களை வந்து அதிகமாக சொல்லி இன்னும் குழப்ப விரும்பலைங்க, ரொம்ப ஷார்ட்டாக வரங்க. குரு தசை புதன் புத்தி மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறும். அந்த புத்தி முடிஞ்சா, புதனோட புத்தி முடிஞ்சா. சரிங்களா? அதே போல் சனி தசை உங்களுக்கு உதாரணமாக இப்போ நடக்குது அப்படின்னா குரு புத்தியோ புதன் புத்தியோ ஓடிச்சுன்னா அந்த புத்தி முடிஞ்ச வாட்டி தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுவே ராகு தசை நடக்குது, ராகு தசையில் புதன் புத்தியோ குரு புத்தியோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நற்பலன் நடக்கும். இதுவே ராகு திசையில் கேது புத்தி நடக்குது அப்படின்னிங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும், தத்துவார்த்தமாக பேசுவீங்க, கோயில் குளம்லாம் அதிகம் போவீங்க, பிரயாணம் அதிகமாக இருக்கும், அது நடக்கும். அந்த கேதுவோட புத்தி முடிஞ்சு சுக்கிரனோட புத்தி வர்றப்ப உங்களுக்கு மாற்றம் வரும். மெயினாக திசா புத்தியை பாருங்கள். திசா புத்தி தான் உங்களுக்கு வந்து நல் வழிகாட்டி உங்களை கொண்டு போகும், கூட்டிகிட்டு போகும். அதை தான் நாம் சொல்ல வரோம். பொதுவாக நாம் சொல்லி உங்களை வந்து இது பண்ண நம்பிக்கை சொல்கிறதுக்கோ இல்லை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு சொல்ல தெரியல. நமக்கு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக போய் பார்க்கணுங்கிறதுனால இதை சொன்னோம். அவங்கவுங்க திசா புத்தி தான் மெயின். இந்த திசைக்கு இந்த புத்தி ஓடுதா, அந்த புத்தி இந்த மார்ச்சில் உங்களுக்கு முடியுதுன்னா இந்த காலம், இந்த வருஷம் பொற்காலம் உங்களுக்கு தான். சரிங்களா? அப்படி உங்களோட திசா புத்திகளெல்லாம் நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தில் பாருங்கள்.
6, 8, 12 திசையோ புத்தியோ ஓடிச்சுன்னா அந்த புத்தி முடிகிற வரைக்குமாவது கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். இதுக்கு உதாரணம் தான் குரு தசை புதன் புத்தியை சொன்னோம். இது நடக்கிற யாருக்குமே நீங்கள் பெரிய நற்பலன்களை பார்த்துட முடியாது. அந்த குரு தசையில் புதன் புத்தி முடியணும். முடிந்த பிற்பாடு தான் உங்களுக்கு பொற்காலம். சரிங்களா? இதை தான் நம்ம சொல்ல வந்தோம். விளக்கம் தேவைப்படுறவங்க நம்மளோட சேனல்லையே நம்மளோட இணைப்பு எண் இருக்குது. நீங்கள் அனுப்பி இல்லை தொடர்பு கொண்டு கூட நீங்கள் விளக்கப்படுத்திக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் என்றும் உங்கள் ஜீவா.